உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 988459971886. கொடுங்கோல் ஆட்சி, பெண்களுக்கு விரோத ஆட்சி. இதுக்கு முன்பு என் தங்கை ஒருத்தர் பேசினாங்க பாருங்க. சாராயம், கஞ்சா, போதை மருந்து, போதை கலாச்சாரம், பாதுகாப்பு இல்லை. 4 வயசு பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, 80 வயசு மூதாட்டிக்கும் பாதுகாப்பு கிடையாது. அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரணத்துக்காகத்தான் இந்த நடைபயணம். ஒரு விழிப்புணர்வு. நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். இங்க கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதையும் பார்க்காதீங்க. உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலம். இந்த கருத்தை மட்டும் உங்க மனசுல வச்சுக்கங்க. நான் ஏன் எதிர்காலம் நான் சொல்றேன்னா, 4.5 ஆண்டு காலம் ஆண்ட திமுக இன்னைக்கு உங்க பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள் நிலைமை நினைச்சு பாருங்க. 10-12 வயசுல குடிக்க ஆரம்பிச்சுட்டான், 15 வயசுல கஞ்சா போடுறான், 16 வயசுல அந்த போதை மாத்திரையும், போதை பவுடரும், போதை ஊசியும், போதை ஸ்டாம்பும், போதை எண்ணெயும் பயன்படுத்துறானா, மீண்டும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்கள உன் பிள்ளைகளையோ பேரப்பிள்ளையில மீட்டெடுக்க முடியாது. அந்த ஒரே காரணத்தை நான் சொல்ற, பெண்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள் நினைத்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. அதனால இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா நிறைய மாற்றம். இதுக்கு எல்லாமே யாரு காரணம்னா, திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம், நேரடி காரணம். வேற யாரையும் நான் சொல்ல மாட்டேன். நான் முதலமைச்சராக இருக்கிறது, அதுக்கு ஒரு தகுதி வேணும். நிச்சயமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாது. நான் இன்னைக்கு 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் சொல்றேன், நான் மீண்டும் அந்த தவறை செய்யாதீர்கள். கடந்த தேர்தலில் நீங்கள் தவறை செய்திருக்கிறீர்கள். இந்த முறை நீங்கள் மீண்டும் அந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள். அது முக்கியமா நான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள், பெண்களுக்கு நான் சொல்வது, அதைவிட விவசாயிகளுக்கு நான் சொல்வது, விவசாய பெருமக்களே, உங்க காலை பிடிச்சி நான் கேட்கிறேன், உங்க காலை தொட்டு நான் கேட்கிறேன், தயவு செய்து மீண்டும் திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள். லட்சக்கணக்கான யூதர்களை ஹிட்லர் கொலை செய்தான், கொடுங்கோலன். ஆனால் அப்படிப்பட்ட ஹிட்லர் ஒரே ஒரு விவசாயியை கூட கைது பண்ணல, ஒரே ஒரு விவசாயியை கூட கொலை பண்ணல. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு ஹிட்லர், இந்த ஹிட்லர் என்ன தெரியுமா செஞ்சாரு? விவசாயிகளை 7 பேரை குண்டர் சட்டத்தில் போட்டார். குண்டர் சட்டம் எதுக்கு தெரியுமா போடுவாங்கம்மா? சாராயம், கள்ளச்சாராயம் வித்தா குண்டர் சட்டத்தில் போடுவான், இல்ல கஞ்சா வித்தா போடுவான், மணல் கடத்தினா போடுவான், அரிசி கடத்தினா போடுவான், கொலை பண்ணா கற்பழிச்சா போடுவான். அப்படி குண்டர் சட்டத்தில் இவ்வளவு மோசமானவர்கள் போடுகின்ற அந்த தருணத்தில் நமக்கு சோறு போடுகின்ற விவசாயிகளை 7 பேரை குண்டர் சட்டத்தில் போட்ட ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி, இந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி. அதனால்தான் நான் சொல்றேன், இந்த ஆட்சியை மறக்க கூடாது, மன்னிக்க கூடாது. மோசமான இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும், ஆதரவு அளிக்க வேண்டும். இந்த திண்டிவனத்தில் இந்த தெருவில் எத்தனையோ முறை நடந்திருக்கிறேன். இந்த தெருவு ஏன்னா எனக்கு என்னன்னா, அன்றிலிருந்து இன்று வரை இந்த நகரம் அப்படியே தான் இருக்குது, எந்த முன்னேற்றமும் கிடையாது. சாலைகள் அப்படியே தான் இருக்குது, சாக்கடை அப்படியே தான் இருக்குது, கொசு அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு விரிவாக்கம் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. இப்போ புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கிறானுங்க. அது எதுல கட்டியிருக்கானுங்க? ஏரியில கட்டியிருக்கானுங்க. படுபாவிங்க, அறிவு கெட்டவனுங்க. அறிவில்லாதவன் தான் பஸ் ஸ்டாண்டை ஏரியில கட்டுவான். ஏரியோடைய முக்கியத்துவம் தெரியாதாடா உங்களுக்கெல்லாம்? முட்டா பசங்களா? அறிவில்லையாடா உங்களுக்கெல்லாம்? யாராவதுடா ஏரியிலே கட்டுவாங்கடா பஸ் ஸ்டாண்ட்? எவ்வளோ இடம் இருக்குது. இந்த ஏரியெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்த வரோம். நம்ம அந்த மன்னர்கள், நம் முன்னோர்கள் நமக்கு வெட்டி வைத்த ஏரிகளை பாதுகாக்கணும்டா முட்டா பசங்களா. நாளைக்கு இது போன்ற ஏரியை வெட்ட முடியுமா? இந்த ஏரியினால எவ்வளவு பயன் இருக்கு. நிலத்தடி நீர் சுத்தி இருக்கிற நிலத்தடி நீர் ஏறும். காலங்காலமா நம் வருங்கால சந்ததியினர்கள் எல்லாம் இதுல பயன்படுத்துவாங்க. ஏன் வேற இடமே கிடையாதாடா அவங்களுக்கெல்லாம்? அவ்வளோ அறிவு இல்லையாடா அவங்களுக்கெல்லாம்? தமிழ்நாட்டில் 42,600 ஏரிகள் இருந்தது.
இன்னைக்கு கிட்டத்தட்ட 20,000 ஏரிகள் காணாம போயிடுச்சு. இது மாதிரி முட்டா பசங்க வந்து இந்த ஏரிகள் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு அப்படிதான் போகுது ஏரிங்கெல்லாம். நான் எப்பயுமே இப்படி பேச மாட்டேன். இதை எதிர்த்து நான் கேஸ் போட்டேன், வழக்கு போட்டேன், மனு கொடுத்தேன், எல்லாம் பண்ணேன். ஆனா இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒண்ணு முட்டாளா இருக்கணும், இல்ல காசு லஞ்சம் வாங்குற ஊழல்வாதியா இருக்கணும். அங்க பஸ் ஸ்டாண்ட் அங்க ஏரியில கட்டினா சுத்தி இருக்கிற இடம்லாம் விலை ஏறிடும். இன்னும் ஒரு 6 மாசம் தான், அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி வரப்போகுது, அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன இதெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்ததுடா. அதுவும் இந்த மாவட்டம் என்ன, விழுப்புரம் மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம்? வானம் பார்த்த பூமி. இங்க தொழிற்சாலை கிடையாது. இப்போதான் ஏதோ ஒரு சிப் காட்டுன்னு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் பாதி நிறுத்திட்டான், வேலையை நிறுத்திட்டான். இன்னொன்னு நான் சொல்றேன், இங்க இருக்கிற சிப்காட்ல உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலன்னா அதை மூடிட்டு போவானா? எதுக்கியா உங்களுக்கு நாங்க நிலம் கொடுத்தோம்? எங்க நிலத்தை எதுக்கியா உனக்கு கொடுத்தோம்? இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கணும், அதுக்காக தான் கொடுத்தோம். நீ இங்க கொடுக்காம நீ கண்டிஷன் வைக்கிற. என்னையா கண்டிஷன்? இந்த மாவட்டத்தில் இருக்கிறோம் எல்லாமே எல்லாம் எந்த நிலையில இருக்கிறான்? எல்லாம் விவசாயி உடைய மகன், விவசாயி உடைய மகள், அவ்வளவுதான். அவங்க குடும்பத்தில் அவங்க தான் முதல் பட்டதாரிகள். எவ்வளவு சிரமப்பட்டு படிச்சிருக்கிறாங்க கடனை வாங்கி. அவங்களுக்கு இங்க வேலை இல்லை, அங்க வேலை, இங்க வராத, அங்க போகாத. என்னையா இந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். ஆனா இது எதற்கு புகழ் பெற்றது? இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே அதிக டாஸ்மார்க் வருமானம். தலையெழுத்து, இதெல்லாம் தலையெழுத்து. இந்த மாவட்டத்தில் 109 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது. ஆனா 2000 சந்து கடைகள் இருக்கிறது. 109 டாஸ்மாக் கடை, 2000 சந்து கடை. இது இல்லாத கள்ளசாராயம். 2 வருஷத்துக்கு முன்பு மரக்காணத்தில் பார்த்தோம். கள்ளசாராயம் குடிச்சு 22 பேர் இறந்தாங்க. ஆக ஆனால் ஆட்சியாளர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சோம் அந்த பக்கம் திரும்பி பாருங்க. என்ன காசு வருது இல்லை, வெக்கக்கேடு, அவங்கள வெக்கக்கேடு. இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும். இங்க என் தம்பி பார் தூக்கிட்டு நல்லா 15% பார் திருப்பு, சுத்தி திருப்பு. எதுனா 15% என்னது? அதான் இந்த 10 மறந்துடு. அவங்க வேணும், அதுக்கப்புறம் 15 தான். என்ன இது எதுக்கு கேட்கிறோம்? அந்த பிள்ளைங்க படிக்கணும், அந்த பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலைக்கு போகணும், சுயமரியாதையுடன் வாழணும், அவ்வளவுதான். ஏன் மான மரியாதையோட வாழணும்? ஏன் உங்ககிட்ட அடிமையா இருக்கணும், மதுவுக்கு அடிமையா இருக்கணும், கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கணும், உங்களுக்கு ஓட்டு போடணும்? காலங்காலமா அதுதானே நடந்துட்டு வருது. இதுக்காக தான் இங்க போராட்டம் பண்ணி எங்களுக்கு வேலை வேணும், படிப்பு வேணும், இடஒதுக்கீடு வேணும், இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வேண்டும். இவ்வளவு பேர் இறந்தாங்க இந்த மாவட்டத்தில். 21 பேர்ல 15 பேர் தியாகிகள் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள். 21 பேர்ல 15 தியாகிகள் இந்த மாவட்டம், இந்த விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். எதுக்கு அவங்க உயிரை கொடுத்தாங்க? இந்த பிள்ளைங்க படிக்கணும் தான் உயிரை கொடுத்தாங்க. இந்த படிச்ச பிள்ளைங்க வேலைக்கு போகணும் தான் உயிரை கொடுத்தாங்க. அது ஒன்னால கொடுக்க துப்பு இல்ல. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 1250 நாட்கள் ஆகிறது. என்ன தீர்ப்பு வழங்கினார்கள்? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுத்துட்டு போங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு மேல எந்த ஒரு கோர்ட்டும் கிடையாது, அப்பீல் கிடையாது. அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 1250 நாட்கள் ஆகிறது. இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காத ஸ்டாலின் அவர்களே, இனி இந்த சமுதாயத்தின் துரோகி, நீ வன்னியருடைய துரோகி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்கள். யாரும் ஒரு வன்னியரோட ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, திமுக ஓட்டு போடக்கூடாது. இது ஏதோ அரசியலுக்காக நான் சொல்லலையா, இது சமூக நீதி பிரச்சனை, இது ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. சாதாரணமா நீ என்ன யார் கேட்டாலும் நீ சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, நான் கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு.
இதுக்கு மேல முறையீடே கிடையாது. அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க, குடுன்னு சொல்லிட்டாங்க. உன்னால குடுக்கிறதுக்கு மனசு கிடையாது, துப்பு கிடையாது. நீ எதுக்கே ஆட்சி செய்யற? உனக்கு எதுக்கே ஒரு நிர்வாகம்? உன்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கிறது, எல்லா நிர்வாகம் இருக்கிறது, எல்லா தரவுகள் இருக்கிறது, எல்லா டேட்டாவும் இருக்குது. மனசு மட்டும் கிடையாது. இந்த சமுதாயத்தினோட ஓட்டு மட்டும் வேணும். இந்த சமுதாயம் உனக்கு கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும், சாராயத்தை கொடுப்ப, மடிமையாக்குவ. ஆனா நீ முதலமைச்சரா வருவ, உன் புள்ள துணை முதலமைச்சர், அடுத்தது வருவாங்க. ஆனா இவங்க அப்படியே கூலிய அதே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கணும், குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கணும். சுயமரியாதை வாழ முடியாது, வாழக்கூடாது. அந்த எண்ணம் தானே உங்களுக்கு. அதனால இதையெல்லாம் சிந்திங்க. இன்னொரு 4-5 மாசம் பொறுத்துங்க. நிச்சயமா பத்திரம் கிடையாதுடா டேய் 15. ஏன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு நடக்க சொல்றோம்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் வன்னியர் உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்லவே கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்த சொல்றோம்னா, வன்னியர்கள் போன்று எத்தனையோ சமுதாயங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் தனி ஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடு, அதிக ஒதுக்கீடு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம். இதுதான் உண்மையான சமூக நீதி. இது ஏதோ ஒரு ஜாதிக்காக நாங்க கேட்கல. நான் எல்லாத்துக்கும் கேட்கிற பட்டியலின சமுதாயம் உட்பட எல்லா சமுதாயங்களுக்கும் நாங்கள் கேட்கின்றோம். இதுதானே சமூக நீதி, இதானே எங்களுடைய கொள்கை. இதற்காகத்தான் நீங்கள் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அத்தனை முறை போராட்டம், ஆர்ப்பாட்டம், அழுத்தம், அறிக்கை. சமீபத்தில் விழுப்புரத்தில் ஒரு போராட்டம் துணியோ நடத்தணும். இதன் பிறகு இன்னொரு போராட்டம் இருக்கு தம்பிங்களா. அன்னைக்கே சொன்ன என்ன போராட்டம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? சிறை நிரப்பும் போராட்டம். தயாரா இருங்க. என்ன எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் ஏன்னா அப்ப பார்த்துக்கலாம் ஸ்டாலின் என்ன பண்றாருன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் திட்டமிட்டு நம்ம பண்ண போறோம், பெரிய அளவில் நம்ம பண்ண போறோம். இது நம்முடைய உரிமையா? இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் பண்றோம்? படிக்கணும், வேலைக்கு போகணும், சுயமரியாதையா கௌரவமா வாழணும், அவ்வளவுதான். இதுக்கு போய் இவ்வளோ போராட்டம் பண்ணணும். கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு 10 வருஷத்தில் 2 முறை எடுத்துட்டாங்க. தெலுங்கானாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க, பீகாரில் எடுத்து முடிச்சுட்டாங்க, ஆந்திரா ஒரிசால எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பக்கத்து மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் எடுத்துட்டாங்க. நம்ம ஆளு ஸ்டாலின் அவர்கள் மட்டும் அவர்கிட்ட போய் கேட்டா ஏன் எடுக்கலன்னு கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்களே, யாரை ஏமாத்துறீங்க? எதுக்கு பொய் சொல்றீங்க? என்ன அதிகாரம் உங்களுக்கு இல்லையா? நீங்க ஏன் அந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரியா? எவ்வளவு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது? கர்நாடகா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருந்து தானே கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சாங்க. தெலுங்கானா முதலமைச்சருக்கு இதே அதிகாரம் தான் இருக்கு, ஆந்திரா முதலமைச்சருக்கு இதே அதிகாரம் தான் இருக்கு, ஒரிசா முதலமைச்சர், பீகார் முதலமைச்சர் என்ற எல்லா முதலமைச்சரும் இதே அதிகாரம் தான் இருக்கு. இதே சட்டம் தான் அங்கேயும் பொருந்தும். இந்திய புள்ளிய விவரம் சேகரிப்பு சட்டம் 2008, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008. இந்த சட்டம் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் இந்தியாவில், தமிழ்நாடு உட்பட. இந்த சட்டத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்து தலைவர் கூட அவர் பஞ்சாயத்தில் சாதிவாரி கணக்கெடுப்போ வேற எந்த கணக்கெடுப்போ எடுக்கலாம். இந்த சட்டத்தின் கீழ் பஞ்சாயத்து தலைவருக்கு உரிமை இருக்கு. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உரிமை இல்லையா? அதிகாரம் இல்லையா? என்னையா ஏமாத்து வேலை? யாரையா ஏமாத்துறீங்க? உங்களுக்கு மனசு இல்லைன்னு சொல்லிட்டு போ, அதிகாரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அதாவது எப்படின்னா, அதிகாரம் வைத்துக் கொண்டு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் யாரு? கோழைகள். இவங்க எல்லாம் கோழைகள். அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் இதை செய்வேன் என்று சொல்பவர் அதிகாரம் வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லுபவர் கோழை. மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒரு கோழை. உங்களுக்கும் சமூக நீதி பேசுவதற்கும் தகுதி கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியின் துரோகி. திமுக சமூக நீதியின் துரோகி. திமுக எந்த மேடையில சொல்லத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன். மேடையை போடியா.
திமுக காரங்க தான் கேட்கறேன், நீ எந்த மேடை வேணா போட்டு நான் வரேன், சமூக நீதி பத்தி பேசலாம், என்னன்னு பேசலாயா, நான் தனியா வரேன், என் கூட யாரும் வரமாட்டாங்க, நீ யார் வேணா கூட்டிட்டு வா, சமூக நீதி என்ன வாதம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். ஏமாத்தியது போதும். என்னையா நம்ம கேட்டோம்? எங்களுடைய உரிமையை கேட்டோம். சமூக நீதி என்பது எங்களுடைய உரிமை. நாங்கள் முன்னேறுவது எங்களுடைய உரிமை. இந்த பிள்ளைங்க படிப்பது அவருடைய உரிமை, வேலைக்கு போவது அவருடைய உரிமை. இதைத்தான் நாங்க கேட்டோம். கொடுக்க இப்போ இல்லாத ஒரு ஆட்சி. இதுக்கு மேல எப்படி துப்புறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா வயிறு எரியுது எனக்கு. அவ்வளவு கோபம் வருது. இவ்வளோ காலமா ஏமாத்தி 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 கொடுக்குறோம் கொடுக்குறோம் கொடுக்குறோம். ஏயா அப்பயே நீ 3 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டு போவேன், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போறது தானே. நிச்சயமா நாங்க கொடுக்குறோம், நிச்சயமா நாங்க கொடுக்குறோம், நிச்சயமா நாங்க கொடுக்குறோம். என்ன கொடுப்ப? திருப்பதி லட்டு, அல்வா. அன்னைக்கே சொல்லிட்டு போவேன் தானேயா. இதெல்லாம் சாதாரண ஏமாத்து வேலை கிடையாது. இதெல்லாம் இந்த தேர்தல் வரட்டும், அப்ப தெரிஞ்சுக்கும். அதால்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன், ஒரு ஆவணம். இது விடியல் எங்கே. இந்த ஆவணம் பார்த்தீங்கன்னா இந்த கவரில் பார்த்தா ஒரு உடைஞ்சு போன பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜ் எங்க இருக்குன்னா திருவண்ணாமலையில் தன்றாம்பட்டு பகுதியில் ஒரு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜை யார் தெரியுமா கட்டினா? எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு. எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு இந்த பிரிட்ஜை கட்டினார். 15 கோடி 16 கோடிக்கு 3 மாசம் முடிஞ்சு போச்சு. இதுதான் திமுகவுடைய ஆட்சி. இன்னொரு 4 மாசம் அதுவும் முடிஞ்சு போயிடும் திமுக ஆட்சி. ஆக இந்த புத்தகத்தில் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக அவர்கள் உங்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள். அதுல ஒரு வாக்குறுதி இன்னைக்கு அனிதா அவருடைய 8வது நினைவு நாள், 8ஆம் ஆண்டு நினைவு நாள். அனிதா நீட்டு தேர்வு அதை பாஸ் செய்ய முடியலன்னு தற்கொலை பண்ணிட்டாங்க 8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நீட்டு பிரச்சனையினால. இதை அரசியலாக்கி, இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இவர்கள் திமுக இதை வைத்து ஆட்சிக்கு வந்தார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க இதில் இருக்கு இந்த புத்தகத்தில். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வை ஒரே வாரத்தில் ரத்து செய்வோம். படுபாவிங்களா, 4.5 ஆண்டுகள் முடிகிறது. இன்னைக்கு ரத்து பண்ணிட்டாங்களா? ரத்து பண்ண முடியுமா? அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கணும்? அப்பாவும் பிள்ளையும் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதியும் தெரு தெருவா வந்தாங்களே, என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை ரத்து செய்வதற்கு முயற்சி செய்வோம் சொல்லு. ஆனா நீ தான் என்னமோ கையெழுத்து போட்டுட்டு ஆட்சிக்கு வந்து ஒரே வாரத்தில் ரத்து பண்ணுவேன்னு சொன்ன மாதிரி. அதே போன்றுதான் இதில் 505 வாக்குறுதிகளில் எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறாங்க தெரியுமா திமுகவில்? வெறும் 66. இது நான் சொல்லல, இந்த புத்தகம் பக்கம் பக்கமா இருக்கு, தெளிவா இருக்குது, புள்ளி விவரங்களோட இருக்கிறது. இது யாரும் ஏமாத்த முடியாது. 505 வெறும் 66 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். 66 எத்தனை விழுக்காடு பர்சன்டேஜ்னா 13%. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா நாங்கள் 98 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம். யார் சொல்றது? மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு பொய். வெறும் 13%. இதெல்லாம் ஆன்லைன்ல இருக்கு, எல்லாம் படிங்க. படிச்சு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுதான் எல்லாம் பேச முடியும். மேடைக்கு மேடை திமுக காரங்க நாங்க 90% நிறைவேற்றிட்டோம், 95%, 98%. ஒரு அமைச்சர் நாங்க 110% நிறைவேற்றிட்டோம் ஒரு சொல்றார். ஆக இவ்வளோ பித்தலாட்டம், இவ்வளோ பொய் சொல்லுகின்ற ஆட்சி இது வரைக்கும் தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. இந்த புத்தகம் வடிவில் இருக்கு. 13% எவ்வளோ? இப்போ ஒரு பாஸ் பண்ணணும்னா எத்தனை மார்க் எடுக்கணும் பள்ளிக்கூடத்தில்? குறைஞ்சது ஒரு 35 எடுக்கணும். ஆனா திமுக எடுத்தது எத்தனை பர்சன்ட்? 13. 13னா ஃபெயில். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆகி மறுபடியும் இங்க ஆட்சிக்கு வர முடியுமா?
முடியாது, கூடவே கூடாது. ஒரு ஃபெயிலான ஒரு கட்சி திமுக. இந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியுமா? வர விடுவீங்களா? விடக்கூடாது, விடக்கூடாது. அதான் நான் சொல்ல தெளிவா இதில் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நான் இதில் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், விவசாய கடன் ரத்து பண்ணுவோம், மாதம் மாதம் கரண்ட் பில் எடுப்போம், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்போம், பழைய ஓய்வூதியம் கொடுப்போம். கடந்த தேர்தலில் இந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் வரிஞ்சி கட்டிக்கிட்டு ஓட்டு சேகரிச்சாங்க திமுகவுக்கு. தெரு தெருவா வீடு வீடா போனாங்க. சேர் பார் ஆப்பு அவங்களுக்கு. அது இன்னும் மீண்டல அவங்க தெரு தெருவா போராடிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும். எல்லா வர்க்கத்தையும் ஒழிச்சிட்டார். விவசாயிகளுக்கு எவ்வளோ துரோகம் செய்த திமுக, எவ்வளோ துரோகம். பெண்களுக்கு உங்களுக்குலாம் சாதாரண துரோகம் இல்லம்மா. ஆனா எல்லாம் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு உங்களுடைய உரிமை தொகையா எவ்வளோ? 1000 ரூபாய். என்ன தொகை? உரிமை தொகை. என்ன உரிமை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க? என்னம்மா உரிமை உங்களுக்கு? உங்க உரிமையுடைய விலை எவ்வளோ? 1000 ரூபாயா? அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு காலையில் வந்துச்சுன்னா எங்கே போவோம்? மத்தியானம் டாஸ்மார்க்கு போகுது. இப்போ இந்த இவ்வளோ ஏமாத்து வேலை, இவ்வளோ பித்தலாட்டம் செய்கின்ற திமுகவை அகற்ற வேண்டும். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். இதுதான் முக்கியமான நோக்கம். இதை நீங்கள் அத்துணை பேரும் நீங்கள் செய்ய வேண்டும். செய்தால்தான் தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும். நான் சொன்னேன்ல, கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின்லாம் சொல்லிட்டு இருக்கல. நான் நேரம் ஆயிடுச்சா? முடிச்சிடும் சொல்லியிருக்கல. எல்லாம் போதை பொருட்கள். இது யார் தெரியுமா விற்கிறா? திமுக காரங்க தான் விற்கிறாங்க. இது நான் சும்மா நான் சொல்லல. ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தவன், அவனை ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி பிடிச்சானுங்க. மத்தியிலிருந்து பிடிச்சாங்க, டெல்லியிலிருந்து பிடிச்சி விசாரணை பண்ணா அவன் 3000 கோடி ரூபாய்க்கு போதை மாத்திரை தமிழ்நாட்டில் வித்திருக்கிறான். 3000 கோடி ரூபாய். அவன் யாருன்னா திமுகவுடைய அயலக செயலாளர். அயலக செயலாளர்னா இன்டர்நேஷனல் தலைவர், செக்ரட்டரி. இவன் சாதாரண பொறுப்பு கிடையாது. அது அவன் 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் உங்க பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு 3000 கோடி ரூபாய்க்கு போதை மாத்திரை வித்திருக்கிற திமுகவுடைய நிர்வாகி அவன். இவனை போன திமுக கட்சிக்காரங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கிறா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் தான். இப்ப இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? வர விடுவீங்களா? நீங்க விடக்கூடாதியா, விடக்கூடாதியா. சாதாரண துரோகம் கிடையாது, எல்லா மக்களுக்கும் துரோகம். காஞ்சிபுரம் போன, ஆரணி பக்கத்தில் போன செய்யார் பகுதியில் நெசவாளர்கள் பாவம்யா, பாவப்பட்ட வர்க்கமாக இருக்கின்றார்கள். நெசவாளர்கள் கஷ்டப்படுறாங்க. அதை பத்தி ஸ்டாலினுக்கு எங்கேயாவது ஒரு அக்கறை, ஒரு கவலை? அதை பத்தி என்னன்னு கூட தெரியாது ஸ்டாலின் அவர்களுக்கு. அவர் என்ன இன்னைக்கு சுற்றுலா போயிருக்கிறார். சுற்றுப்பயணம் கிடையாது, சுற்றுலா பயணம். எங்க? ஜெர்மனி, இங்கிலாந்துக்கு போயிருக்கிறாரு. எதுக்கு? அங்கிருந்து முதலீடு வாங்க போய் கொண்டு வர போறாராம். இருக்கிறதே 4 மாசம் தான். இதுக்கு முன்பு நீ போனதெல்லாம் என்னாச்சு? துபாய் போனீங்க, சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா போயிட்டு எவ்வளவு முதலீடு கொண்டீங்க? ஒன்றும் கிடையாது. சும்மா போறாங்க, போயிட்டு வராங்க. இதெல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்கு. அந்த அடுத்த கணக்கு அதுதான். இப்போ இந்த கணக்கு அவங்க வாக்குறுதி கொடுத்தது எவ்வளவு நிறைவேற்றியது, அடுத்தது எவ்வளவு முதலீடு. இவங்க 10,62,000 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல எவ்வளவு முதலீடு நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொரு புக்கு நான் வெளில வரப்போகுது. சும்மாலாம் நான் பேச மாட்டேன். எல்லாமே கையில் ஆதாரம் வைத்து தான் நான் பேசுவேன். ஏன்னா இது அப்பதான் நீங்க நம்புவீங்க. நீங்க நாங்க திமுக கிடையாது, திமுக சும்மா வாயில பொய்ய சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு நாங்க எழுத்துப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக நாங்கள் சொல்வோம். அதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். இந்த பகுதி, இந்த தொகுதி எல்லாம், இந்த மாவட்டம் வளம் பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும். இந்த இடங்கள் ஏரி 1450 ஏக்கர் எவ்வளோ ஆக்கிரமிப்பு இருக்கு, எவ்வளோ பெரிய ஒரு ஏரி. இதெல்லாம் அதெல்லாம் கிடைக்குமாயா? அதெல்லாம் ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி தூர்வாரி இந்த பகுதி மக்களுக்கு பயன்படுத்தணும். எவ்வளோ திட்டங்கள் இந்த பகுதியில் கொண்டு வரலாம், இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வரலாம். நேற்று கூட நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து அங்கே தென்பெண்ணை ஆறு, தென்பெண்ணை ஆற்றில் ஆண்டுக்கு 5 முறை வெள்ளம் போகிறது. சில நேரங்களில் 30 TMC 40 TMC கடலுக்கு போகிறது.
அந்த தண்ணியெல்லாம் திருப்பி விட்டுட்டு நந்தன் கால்வாய் திட்டம்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு திட்டம் ஒன்று இருக்குது. அங்கே சாத்தனூர் அணையிலேருந்து காவாய் மூலமாக 22 கிலோமீட்டர் செய்யாறில் இணைச்சி பாலாத்தில் இணைச்சி அது காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், அது மட்டும் இல்லை விழுப்புரம் மாவட்டம், பாண்டிச்சேரி உசுரு ஏரி வரைக்கும் அந்த தண்ணியை கொண்டு போகலாம். திண்டிவனம் வழியாக கொண்டு போகலாம், வீடூர் அணைக்கு கொண்டு போகலாம். இவ்வளோ திட்டங்கள் எங்களால் செய்ய முடியும்யா. இவ்வளோ திட்டங்கள் செய்ய முடியும். இவ்வளோ தண்ணி போதியா? அதுக்கு தேவை நான் 40 டிஎம்சி தண்ணி ஒரு ஆண்டுக்கு கடல்ல போகுது. அதில் 5 டிஎம்சி எடுத்தா போதும். நான் சொல்றது உபரி நீர், அவ்வளவுதான். ஆனால் எல்லா திட்டமும் நமக்கு அத்துப்படி, அந்த அதிகாரம் மட்டும் நம்மிடம் இல்லை. அது ஒரு முறை கொடுத்து பாருங்க, நீங்க ஒரே ஒரு முறை கொடுத்து பாருங்களா. அது அதிகாரம் நான் பதவி ஆசை பொருள் ஆசைலாம் கிடையாது எனக்கு. இந்த கையெழுத்து போட்டு இந்த திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றது அதிகாரம். அது நிச்சயமாக தமிழக மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் எவ்வளோ நீர்ப்பாச திட்டங்கள், எவ்வளோ கல்வி திட்டங்கள், எவ்வளோ வேளாண்மை திட்டங்கள், எவ்வளோ சுகாதார திட்டங்கள் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ செய்யலாம். ஆனால் இவர்களுக்கு அது தெரியாது. சமீபத்தில் கூட ஒரு செய்தி வெளிவந்தது. அந்த செய்தியில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 29 பெரிய மாநிலங்கள் இருக்கிறது. இந்த 29 மாநிலங்களில் அவங்களுடைய பட்ஜெட்டில் எவ்வளோ விழுக்காடு கல்விக்காக, எவ்வளோ விழுக்காடு சுகாதாரத்துக்காக, எவ்வளோ விழுக்காடு வேளாண் துறைக்காக ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் என்ற பட்டியலில் பார்த்தா கல்விக்காக தமிழ்நாடு 15வது இடத்துல வருது. இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களில் கல்விக்காக தமிழ்நாடு 15வது இடத்துல வருது. சுகாதாரம் 26வது இடத்துல வருது. வேளாண்மை 16வது இடத்துல வருது. ஏன்னா அவ்வளோ பட்ஜெட்டில் அவங்க ஒதுக்கீடு செஞ்சிருக்கிற விழுக்காடுகள். ஆனால் இவங்க வரது பேசுறதெல்லாம் சம்பந்தமே இல்லாமல் ஸ்டாலின் அவர்களை, அவருக்கு என்ன தெரியாது, அவர் எழுதி கொடுத்தது படிச்சுட்டு போறாரு, அவ்வளோதான். அவர் என்ன நிர்வாகம், என்ன நடக்குது தமிழ்நாட்டில், என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. இப்படிப்பட்டவரை மீண்டும் நீங்க முதலமைச்சராக கொண்டு வருவீங்களா? ஒன்றும் தெரியாதவரை முதலமைச்சராக கொண்டு வருவீங்களா? ஊழல் பித்தலாட்டும் பொய் சொல்கின்றவர்களை மீண்டும் கொண்டு வருவீங்களா? இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கிய திமுக ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவீங்களா? இந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காத திமுக ஆட்சி, 1,30,00,000 இளைஞர்கள் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடையாது. மீண்டும் கொண்டு வருவீர்களா? முடியவே முடியாது, கூடவே கூடாது. அதனால்தான் நான் சொல்கின்றேன், இதையெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள், சிந்தித்து நிச்சயமாக நல்ல முடிவை எடுங்கள். நான் மீண்டும் சொல்கின்றேன், இங்கே நான் உங்களிடம் வாக்குகள் சேகரிக்க நான் வரவில்லை, ஓட்டு கேட்க வரல. உங்கள் மனசில் அந்த கருத்தை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது, திமுக வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னு இப்போ எனக்கு நேரம் இல்லை. இன்னும் எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் பேசுவேன். நான் ஏன் திமுக வரக்கூடாது, அடுத்த முறை நிச்சயமாக நான் வரேன். நான் வந்து நான் பேசுகிறேன், இதே மேடையில் நான் பேசுகிறேன். நான் இப்போ இது முடிச்சுட்டு நான் செஞ்சிக்கு போனோம். செஞ்சியில் இதேமாரி ஒரு நடைப்பயண நிகழ்ச்சி, ஊர்வலம், கூட்டம் நிறையா தயார் நிலையில் இருக்குது. அங்கே இது முடிச்ச உடனே நாங்கள் நேரம் ஆயிடுச்சு, அங்கே போனேன் நான். ஏன்னா இதெல்லாம் இன்னும் கூட்டம் போட்டு நல்லா பண்ணுவேன். இந்த கூட்டம் மிக சிறப்பான கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு நம்முடைய சங்கர் அவர்களும் சேது உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கின்றேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மண்ணை வந்து காலை மிதித்த உடனே எனக்குள்ள பல உணர்வுகள், பல ஞாபகங்கள் எல்லாமே எனக்கு என்னுடைய இங்கே ஆசிரியர்கள், என்னுடைய நண்பர்கள், நான் வாழ்ந்த இந்த மண், இங்கே வந்து எவ்வளோ இந்த தெருவா நான் போயிருக்கிறேன். இந்த சினிமா தியேட்டர் பார்த்தா இந்த மீனாட்சி கோட்டா, எம்ஆர்எஸ் கோட்டா, ஸ்வஸ்திக்கு, புது சினிமா, கண்ணையா தியேட்டர், இதெல்லாம் எவ்வளோ எனக்கு எத்தனையோ நான் இந்த ஞாபகங்கள்லாம் இருக்குது. சைக்கிள் எடுத்துனா சுற்றி ராஜாங்குளத்துலேருந்து அந்த பகுதியிலேருந்து எல்லா இடத்துலையும் நான் போயிருக்கிறேன் நான். அதனால் இதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள், கடந்த காலம் நிகழ்வுகள். இன்றைக்கி நடக்கிறதுல சம்பவங்கள்லாம் அதெல்லாம் மனசுலலாம் நிறையா இருக்குது. உங்கள்கிட்ட நிறையா சொல்லணும்னு இருக்குது, ஆனால் சொல்ல முடியாத ஒரு சூழல் இன்றைக்கி இருக்கிறேன் நான். ஆனாலும் நீங்கள் என் மனதில் இருக்கின்ற அந்த உணர்வுகளை நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியும். காரணம், இங்கே இருப்பது என் தம்பிகள், என் தங்கைகள், என் சகோதரிகள், தாய்மார்கள். அந்த வகையில் உங்களெல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் நல்ல வேலை, நான் இந்த கார்லேருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்த உடனே இந்த தம்பிகள்லாம் அவ்வளோ ஆர்வமாக, அவ்வளோ உற்சாகம் பார்த்தோன்னே நான் நினச்சேன், நிச்சயமாக மேடையில் வந்து நான் அழுதுடுவேன்னு நினச்சேன். ஆனாலும் நான் அழுவில் கட்டுப்படுத்திக்கிட்டேன் நான். ஆனாலும் என் மனசில் இருக்கிறத அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் இதுக்கு மேலே நான் பேசுனேன்னா அப்புறம் நான் அழுதுடுவேன். வேண்டாம். நன்றி.
நன்றி நன்றி நன்றி. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.